ஆன்மீக வாழ்க்கையில் நாம் வளர்ச்சியடைய நினைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே முதலாக அவர் வாயை திறந்து ஜனங்களுக்கு உபதேசித்து சொன்ன அந்த மலை பிரசங்கம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரங்களிலே அடங்கியிருக்கிறது. அதிலே ஆன்மீக வளர்ச்சி அடையும்படியாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். அங்கே 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மங்களை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுகிறதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்து விட்டு எதை செய்ய வேண்டும் என்கிறதைத்தான் இங்கே 3 விதமான காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைய நாட்களானாலும் சரி, அவருடைய நாட்களானாலும் சரி, தர்மம் செய்யும் பொழுது அநேகர் காணத்தக்கதாக மனிதர்கள் செய்கிறதினால் ஆண்டவர் அவர்களை அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நாம் பார்க்கிறோம். தான தர்மங்கள், இலவசங்கள், இவைகளுக்கெல்லாம் அந்த நாட்களில் இல்லாத விட இந்த நாட்களில் அட்வர்டைஸ்மெண்ட், அநேக காரியங்கள், டிவி விளம்பரங்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள், நியூஸ் பேப்பர் இவைகளெல்லாம் வந்துவிட்டபடியினாலே மனிதர்கள் தாங்கள் செய்கிற தர்மங்களை அத்தனையாய் அவர்கள் பிரபலப்படுத்தி செய்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு ஆன்மீக வாழ்விலே நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது தர்மம் செய்யும் பொழுது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்பதை அங்கே கூடியிருக்கிற ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீயோ தர்மம் செய்யும்போது உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாது இருக்கும்படியாக நீ செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால்தான் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமான பலனளிப்பார் என்று சொல்கிறார். இன்னொரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் ஜெபம். ஜெபம் பண்ணும் பொழுது அன்றையும் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஜெபம் பண்ணுகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து நீ கதவை பூட்டி நீ ஜெபம் பண்ண வேண்டும். மாயக்காரர்களைப் போல ஜெப ஆலயங்களில், வீதிகளில், தெருக்களில் நின்று கொண்டு நான் அவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன் என்று தாரை ஊதுவிக்கிற ஜனங்கள், வாழ்கிற ஜனங்கள் மத்தியிலே நீ அப்படி செய்யாமல் நீ இப்படி செய்யும் பொழுது உனக்கு நான் வெளியரங்கமான பலனை கொடுப்பேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே இங்கே சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். 3வது, அவர் உபவாசத்தை குறித்து அந்த 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே உபவாசிப்பதிலே எதை செய்யக்கூடாது எதை செய்ய வேண்டும் என்று அங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எதை செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்தவர், நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். தான தர்மம் செய்யும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் உபவாசிக்கும் பொழுது ஆண்டவரை திருப்திப்படுத்துகிற காரியத்தை நாம் செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து நாம் செய்தோம் என்று சொன்னால்
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆன்மீக வளர்ச்சி அடைந்தவர்களாக மாற முடியும். நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே, நம்முடைய முன்னோர்களின் பாரம்பரியங்களை பின்பற்றுகிறபடியினாலே, நம்முடைய முன்னோர்கள் செய்கிற காரியங்களையே நாம் செய்கிறபடியினாலே இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்யக்கூடும். நாம் தான தர்மம் பண்ணும் பொழுது அங்கே போஸ் கொடுத்து கொண்டு ஃபோட்டோஸ்க்கு நாம் விளம்பரங்களுக்கு என்று சொல்லி நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு நம்மை அறியாமல் நிற்கக்கூடும். அந்த காரியங்களிலிருந்து விடுபட வேண்டும். நீ இப்படி தான தர்மம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஜெபிக்கிற காரியத்திலும் உனக்கு ஒரு அந்தரங்க ஒரு ஜெபம் தேவை என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உபவாசிக்கும் பொழுது உனக்கும் எனக்கும் தெரிந்தால் போதும், மற்றவர்கள் அறியாதபடிக்கு உன்னுடைய முகத்தை கழுவி தலைக்கு எண்ணெய் பூசி உபவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கற்றுக் கொடுக்கிற இந்த வசனத்தின்படி செய்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இந்த 3 அதிகாரங்களிலும் கற்றுக் கொடுக்கிறார். இதிலே ஆன்மீக வளர்ச்சி அடையும்படியாக நம்முடைய பழைய சுபாவங்களிலிருந்து மாற்றப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாக நாம் மாறும் பொழுது வெளியரங்கமான பலனை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்று தாரும், உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா, உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா.